விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தையில் ஒன்றிய செயலாளராக நான் இருந்தேன். இருந்த பிறகு நான் எனக்கு சீட்டு கேட்டிருந்தேன். டிஎம்கே அதாவது அன்பார்ஸ் தாமு அன்பார்ஸ் அவர்கள் அமைச்சரிடம் சீட்டு கேட்டிருந்தோம் கூட்டணி சார்பாக. அவர் சீட்டு கூட்டணிக்கு தர மறுத்துவிட்டார். ஏச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் நிற்கக்கூடாது, கூட்டணி கட்சி சார்பாக வேறு இடம் சீட்டு தராங்க, வேறு ஆள் சீட்டு தரான்னு சொன்னதால் நான் இல்லைண்ணா என்னால் நிற்க முடியாது. எஸ்சிக்கு வந்து 2 ரிசர்வ் ஆயிடுச்சு போன வாட்டி சேர்மனுக்கு. இந்த வாட்டி பிசி தான் சேர்மன் ஆகும். அந்த நிலையில் அவங்க போட்டிட்டாங்க. ஏடிஎம்கேல போட்டியிடல, அவங்க சுயேட்சா வெற்றி பெற்றாங்க. என்ன மாதிரி அவங்களும் 6 பேர், ஏடிஎம்கே சைடு 6 பேர், இந்த சைடு 10 பேர். எப்படின்னா நான் சுயேட்சை, ஒரு காங்கிரஸ், 8 டிஎம்கே. கொஞ்சம் பலமானவங்க. எப்படின்னா பணத்தினால கொஞ்சம் அதிகமான பலம் வாய்ந்தவங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு டிஎம்கேல சார்ந்தவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்க பேசி வச்சுட்டு இருந்தாங்க. எங்களே பேசினாங்க. எவ்வளோ ஆஃபர் பண்ணாங்க? 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஆஃபர் பண்ணாங்க சார். இது ஓப்பனான ஸ்டேஜ். இது வந்து நான் மறைமுகமே இல்லை. எனக்கு என் வீட்டில் எதாவது வச்சாங்க சார். நான் வாங்க மாட்டேன், ப்ராமிஸ் சார். அதுக்கப்புறம் தலைவர் சொன்னதுனால திமுக கூட நான் போயிட்டேன். திமுக கவுன்சிலருங்களாம் ஒரு இடம் தங்க வச்சாங்க ஈசிஆரில். அங்கே ஹோட்டலுக்கு நானும் போய் இருந்த அப்போது தலைவர் பஞ்சாயத்து அதான் பிடிஓ ஆஃபீஸில் நாளைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. சேர்மன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு, ஒன்றிய குழு தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாளைக்கு நடக்க போகுதுன்னா இன்றைக்கி என்னை வந்து பார்க்குறாரு அமைச்சர் பார்த்து சொல்கிறாரு, இதுமாரி தம்பி காங்கிரஸும் ஒன்று ஜெயிச்சிருக்கு, அதனால் காங்கிரஸும் கேட்குது, அதனால் உங்கள் 2 பேருக்கும் நான் தர முடியாது, நான் திமுகவுக்கு தரப்போகிறேன். வைஸ் சேர்மன் தான் நான் மக்கள் நான் போயிட்டு கொஞ்சம் மக்களுக்கு எதனா நல்லா செய்யணும் தான் நான் இது பண்ணேன். நான் சுயேட்சா நின்று இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், சீட்டும் நீங்கள் தரலை கூட்டணி இதுவாக. நான் ஜெயிச்சு மக்களுக்கு செய்யணும்னா நீங்கள் என்ன அது அப்புறம் நான் போய் தலைவரை சந்தித்தேன். அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களே சந்தித்த உடனே தலைவர் வந்து அவர் அமைச்சரோட பேசினார். அமைச்சர் என்ன சொல்லிட்டாரு, இதுமாரி காங்கிரஸும் கேட்குறாங்கண்ணா, நீங்களும் கேட்குறீங்க, என்னால் கொடுக்க முடியாதுண்ணா. எஸ்சியிலே 4 பேர் தான் ஜெயிச்சிருக்கீங்க, டிஎம்கே சைடா 4 பேர், அதில் இவருக்கு கொடுக்க முடியாது, அவருக்கு கொடுக்க முடியாது, அதனால் நான் என்ன திமுகவுக்கு ஒரு ஆள் கொடுத்துருந்தான்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணிட்டேன். டிமாண்ட் பண்ண ஒன்றுமே தலைவரால் எதுவுமே பேச முடியல. என்னப்பா பண்ணுறதுன்னு எனக்கு கேட்டார் தலைவர். நீ என்னப்பா சொல்கிறேன்னு. அண்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன். நான் கூட்டணி தருமம், நீ போய் திமுகவுக்கு வாக்களிச்சுட்டு வான்னு சொன்னார். திமுககாரர் 2 பேர் மாற்றி வாக்களிச்சிட்டாங்க. ஓகே, யாருக்கு? அதிமுகவுக்கு. 8 மொத்தம் 16 கவுன்சிலர்ல 8 பேர் திமுகவுக்கும், 8 நான் வந்து திமுகவுக்கு வாக்களிச்சேன். 8 பேர் வந்து 2 பேர் மாற்றி ஏடிஎம்கேக்கு வாக்களிச்சிட்டாங்க. அதான் ஒரு கூட்டத்துக்கு 10 கம்பெனி மேலே வைப்பாங்க. அதில் சேர்மன் அவர்கள் பேசுவார். கம்பெனியிடம் கூப்பிட்டு அவங்க மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு பேசுவார். அவருக்கு பணம் கொடுப்பாங்க. நான் ஏன்னா இதை ஓப்பனாக சொன்னால் அவங்க மக்களுக்குன்னு தெரியணும் சார். இது பணம் கொடுக்க சொல்ல அவர் எல்லாத்தையுமே ஒரு 300 கம்பெனிக்கு மேலே அப்படி. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது இந்த ஒரு உங்களை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க. அது எப்படின்னா சார், அந்த இடத்துல திமுக ஜெயிக்கணும், நான் அடுத்த வாட்டி நான் ஜெயிக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு மக்கள் இப்போவே இவன் சுவிட்சா நின்று 1000 வாக்கு கிட்ட ஜெயிக்கிறான். இவன் எதனா மறுபடியும் தலைவர் திருமாவளவன் மூலிமா ஒரு சீட்டு வாங்கி இவன் மறுபடியும் ஜெயிப்பான். அதுக்கப்புறம் இவனை ஜெயிக்கவே விடக்கூடாது. அந்த இடத்துல திமுக ஜெயிக்கணும். இது வரையும் தானே இருக்கணும் தீர்மானத்து. இது வந்து கலெக்டர் வரையும் போகுது இல்லை, பிடி ஏடி வரையும் போகுது. இந்த இது 22 தீர்மானங்களுக்கு அப்புறம் என்ன 2 பேஜ் எக்ஸ்ட்ரா இருக்குது. பேஜ் விடக்கூடாது சார். நான் அதனால என்ன பண்ணேன், அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்த பிறகும் இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி, அதில் வந்து நிறைய ஊழல்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி, பேரூராட்சி இல்லையா?
நான் இது ஊராட்சியில் சார். ஊராட்சி தான். அதில் பெரிய ஊழல்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் யார், உங்களுடைய பின்புலம் என்ன, அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். என் பேர் வந்து தியாகராஜ் சார். ஓகே. சி தியாகராஜ். நான் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திலிருந்து நெமிலி கிராமத்தில் வசித்து வருகிறேன். கடந்த 2021 உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. அதில் நான் ஒன்றிய கவுன்சிலருக்கு, அதாவது ஒன்றிய குழு உறுப்பினருக்கு போட்டியிட்டேன். சரி. அதில் நான் ஒன்றிய குழு உறுப்பினராக சுயேட்சையாக நின்று விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தையில் ஒன்றிய செயலாளராக நான் இருந்தேன். ஓகே. இருந்த பிறகு நான் எனக்கு சீட்டு கேட்டிருந்தேன். டிஎம்கே, அதாவது அன்பார்ஸ், தாமு அன்பார்ஸ் அவர்கள் அமைச்சரிடம் சீட்டு கேட்டிருந்தோம் கூட்டணி சார்பாக. அவர் சீட்டு கூட்டணிக்கு தர மறுத்து விட்டார். ஆகையால் எனக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருந்ததால் நான் சுயேட்சையாக நின்றேன். ஏச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் நிற்கக்கூடாது, கூட்டணி கட்சியா சார்பாக வேறு இடம் சீட்டு தராங்க, வேறு ஆள் சீட்டு தராங்கன்னு சொன்னதுனால நான் இல்லைண்ணா என்னால் நிற்க முடியாது, நான் வெற்றி பெறுவேன், ஏன்னா மக்களிடம் நான் மக்கள் பணி ஆற்றியிருக்கிறேன். அதனால் ஏற்கனவே எங்கள் அண்ணன் ஒன்றிய கவுன்சிலராக இருந்தார், அவர் இறந்து விட்டார். அதற்கு பிறகு நான் மக்கள் பணி ஆற்றி கொண்டிருக்கின்றேன். ஏற்கனவே எங்கள் அம்மாவும் தலைவராக இருந்திருக்கிறார்கள். அதனால் நான் ஜெயிப்பேனான்னு சொன்னேன், வெற்றி பெறுவேனான்னு சொன்னதுக்கு இல்லைங்க காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்து விட்டார்கள், ஆகையால் நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு சொன்னார். இல்லைனா நான் நிற்பேனான்னு சொல்லி தலைவர் சொல்ல மீறி நான் வெற்றி பெறுவேனா, வெற்றி பெற்று உங்களிடம் நான் ஒப்படைப்பேன் வெற்றியேன்னு சொல்லிவிட்டு நான் ஒன்றிய கவுன்சிலருக்கு நின்று விட்டேன். அதற்கு பிறகு ஒன்றிய எலெக்ஷன் நடைபெற்றது. அதில் நான் மக்களிடம் சென்று ஓட்டு கேட்டு வெற்றியும் பெற்றுட்டேன். 1000 வாக்கு ரீடிங்கில் 1000 வாக்கு அதிகமாக மொத்தம் 7 பேர் நின்னோம். அதில் நான் 985 வாக்கு அதிக பெற்று 7 பேர் டிஎம்கேலேருந்து ஒருவரும் காங்கிரஸ்லேருந்து ஒருவரும் சுயேட்சாநின்னர் டிஎம்கேலேருந்து ஒருத்தர், அவருக்கு சீட்டு தரலேருந்து டிஎம்கேலேருந்து ஒருத்தர் செங்காடில் நின்னார். மொத்தம் 3 பஞ்சாயத்து, அதில் 8 ஊர். ஒன்று வந்து செங்காடு, காந்தி நகர், அதுக்கப்புறம் நெமிலி, காரந்தாங்கால், அதுக்கப்புறம் கிளாய், ஆயக்குளத்தூர், ஏஎன் கண்டிகை, இந்த 3 பஞ்சாயத்து மொத்தம் 7 ஊர் வரும். அந்த 7 ஊர்லேயும் முதல்ல வந்து டிஎம்கேல ஒருத்தர் சீட்டு தரலன்னு ஒருத்தர் சுரேஷன் நின்னார். அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்துறாரு தாமு அன்பார்ஸ் அவர்கள் கூட்டணி இதுன்னு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல நின்னாங்க. அதுக்கப்புறம் சுயேட்சையாக ஒரு 3 பேர் நின்னாங்க. அது நானும் 4வது பேர், மொத்தம் 7 பேரில் நான் 985 வாக்கு பெற்று வெற்றி பெற்றேன். அவங்களுடைய வெற்றி பெற்று நான் திரும்ப போய் சந்திச்சிங்களா? வெற்றி பெற்று தலைவர் சந்திக்கலை, நான் வெயிட் பண்ணியிருந்தேன், வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னை வந்து ஏடிஎம்கேலேருந்து வந்து பார்த்தாங்க, டிஎம்கேலேருந்து வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தலைவரை நான் அதிகமாக நேசிக்கக்கூடியவர். ஏன்னா எங்கள் குடும்பமே எனக்கும் மேரேஜ் தலைவர் தான் பண்ணி வச்சார். நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர். அதில் எங்கள் அண்ணன் கோமகன்ன்றவர் தான் கட்சி தலைவருடைய 2000 தலைவருடைய இருந்திருக்கிறார். அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் எங்கள் 2வது அண்ணனும் தலைவர் தான் தாலி எடுத்து கொடுத்தார். இன்னொருத்தர் மாதவன்றவரும் தலைவர் தான் திருமணம் செய்து வைத்தார். எனக்கும் தலைவர் தான் திருமணம் செய்து வைத்தார் 2017. அதனால் எங்கள் குடும்பமே தலைமுறையாக நாங்கள் விடுதலை சிறுத்தையில் தான் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் தலைவரை நான் போயிட்டு நேரடியாக சந்தித்தேன். தலைவர் அவர்கள் நீங்கள் கள நிலவரம் தெரியவில்லை, அதனால் கூட்டணிக்கு சீட்டு கொடுத்து விட்டார்கள், ஆனால் நீங்கள் இவ்வளோ வாக்கில் ரீடிங்கில் ஜெயிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, அவ்வளோ மக்கள் பணி ஆற்றி கொண்டிருக்கிறீங்களேன்னு இது எனக்கு தெரியுது, எனக்கு இந்த கள நிலவரம் தெரியவில்லைன்னு சொல்லிவிட்டார். ஆகையால் தலைவரிடம் நான் மன்னிப்பு கேட்டு விட்டேன். மன்னிப்புன்னா எப்படின்னா, நான் மன்னித்து விடுங்க, நான் உங்கள் சொல்ல மீறி நான் நின்று விட்டேன்னா எனக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, மக்கள் என்னை நின்றால் நான் உன்னை வெற்றி பெற செய்வார்கள் என்று நான் 6000 வாக்குகளில் 6000 வாக்கு இருக்குது அந்த இதில் என்னை மக்கள் 2000 வாக்கு இதில் தான் ஜெயிக்க வச்சாங்க. ஆகையால் அதுக்கப்புறம் தலைவர் நான் சொன்னார், இதுமாரி ஏடிஎம்கேல உங்களை வந்து சந்திச்சாங்களான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அங்கே குணான்றவர் படப்பை குணான் வந்து அங்கேருந்து மேல் மதுரமங்கலத்தில் வந்து குடியிருக்கிறார். அவங்களுடைய ஒய்ஃப் எல்லம்மாள், அவங்க வந்து அதர் ஜாதி, அதாவது வன்னியர் சார்ந்தவங்க. அது வந்து பிசிக்கு மட்டும்தான் அந்த இது, எஸ்சிக்கு வந்து 2 ரிசர்வ் ஆயிடுச்சு போன வாட்டி சேர்மனுக்கு, இந்த வாட்டி பிசி தான் சேர்மன் ஆகும். அந்த நிலையில் அவங்க போட்டியிட்டாங்க, ஏடிஎம்கேல போட்டியிடலை, அவங்க சுயேட்சா வெற்றி பெற்றாங்க. என்ன மாதிரி அவங்களும் 6 பேர்
ஏடிஎம்கே சைடு 6 பேர், இந்த சைடு 10 பேர். எப்படின்னா நான் சுயேட்சை, ஒரு காங்கிரஸ், 8 டிஎம்கே ஜெயிச்சதுனால அது இவங்க 10 பேராக கணக்கு இவங்க இது பண்ணாங்க. அப்போ என்னை வந்து செஞ்சுட்டாங்க ஏடிஎம்கே சார்பாக, அது வர எல்லம்மாள் அவங்களுடைய சார்பாக வந்து நீங்கள் எனக்கு ஓட்டு போடணும்னு சொன்னாங்க. இல்லை சேர்மனுக்கு ஓட்டு போடணும், நான் வெற்றி பெறுவேன், நான் எல்லாரையும் பார்த்துட்டோம் நான் சொன்னப்போ இல்லைங்க எங்கள் தலைவரை நான் செஞ்சுட்டு இருக்கேன், என் தலைவர் என்ன சொல்கிறாரோ நான் அதை தான் செய்வேன் அன்று நான் பகிரங்கமாக சொல்லிவிட்டேன். அது அப்புறம் தலைவரை போய் அவங்க சந்தித்தாங்க, ஏடிஎம்கே சார்பாக செஞ்சதுக்கு தலைவர் வந்து இல்லைங்க அந்த தம்பி வந்து நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கோம், அவன் விடுதலை சிறுத்தை, அவன் தம்பி விடுதலை சிறுத்தை தான், அவன் 10-15 வருஷமாக விடுதலை சிறுத்தையில் தான் இருக்கான். ஆனால் இருந்தாலும் அவன் சீட்டு தராத்தினால அவன் சுயேட்சையாக நின்று ஜெயிச்சுட்டு என்னை வந்து பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை செய்கிறேன்னு சொல்கிறான், அதனால் நாங்கள் திமுகவுக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டார். அதனால் அவங்க அமைதியாக இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் பலமானவங்க, எப்படின்னா பணத்தினால கொஞ்சம் அதிகமான பலம் வாய்ந்தவங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு டிஎம்கேல சார்ந்தவங்களுக்கே பணத்தை கொடுத்து அவங்க பேசி வச்சுட்டு இருந்தாங்க. எங்களே பேசினாங்க. எவ்வளோ ஆஃபர் பண்ணாங்க? 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஆஃபர் பண்ணாங்க சார். இது ஓப்பனான ஸ்டேஜ், இது வந்து நான் மறைமுகமே இல்லை, எனக்கு என் வீட்டில் எதாவது வச்சாங்க சார், நான் வாங்க மாட்டேன் சார், ப்ராமிஸ் சார். இது வந்து இதை மறைமுகமே இல்லை சார், எனக்கு எல்லாருக்குமே தெரியும், இது எல்லாமே நடந்தது எல்லாரும் சார். நான் அது வந்து பெரிய ஓட்டு வெற்றி பணத்துடைய இதால் அங்கே நடந்தது சார். அந்த எலெக்ஷன் பணம் தான் 1 கோடி ரூபாய் எனக்கு ஆஃபரே அதிகமாகிடுச்சு. ஏன்னா நான் ஒரு ஆள் தான் அந்த இது ஆனால் எங்கள் டிஎம்கே சைடு எங்களை வந்து தலைவர் பேசிட்டார். தலைவர் வந்து பேசினோடனே என்னால் மீற முடியல. தலைவர் வந்து தாமோ அன்பரசு, மாண்புமிகு அமைச்சர் தாமோ அன்பரசு தலைவராண்ட பேசிட்டார். இதுமாரிங்க அவர் ஜெயிச்சிருக்காரு, அவர் வந்து எங்கள் சைடில் வாக்களிக்கணும் நான் சொன்னோடனே இவங்க என்ன பண்ணாங்க, ஏடிஎம்கேலேருந்து எனக்கு ஆஃபர் பண்ணாங்க, உனக்கு வந்து நாங்கள் வைஸ் சேர்மன் தரோம், நீங்கள் இது பண்ணுங்க. அதுக்கும் நான் தலைவராண்ட முறையிட்டேன். தலைவராண்ட வந்து நான் போய் சொன்னேன். தலைவர் சொன்னார் அப்படியா, அப்போ வைஸ் சேர்மன் தரோம், நம்ம இவர் அமைச்சராண்டே நம்ம கேட்கலாம் உங்களுக்கு ஆன்ட்டு அமைச்சராண்ட முறையிட்டார். அமைச்சரை சொன்ன சரிங்க நான் வந்து வைஸ் சேர்மன் தரேன்னு சொல்லி ஓகே பண்ணிட்டார். ஓகே பண்ணதால நான் என்ன பண்ணேன், தலைவர் சொன்னது என்னால் மீற முடியல, இந்த ஆஃபரும் நான் மீறிட்டேன். வீட்டுக்கு இப்போ பணம் எடுத்துகிட்டு வந்தால் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டேன். அதனால் எனக்கு வேண்டிப்பட்டவங்களாம் கொஞ்சம் மனசாபமாகிடுச்சு இந்த பணம் வேணான்னு சொன்னதுனால. அவங்க இது வரைக்கும் பேசலை எங்களை, ஒரு 10 பேருக்கு மேலே. அவ்வளோ இது எங்கள் பிரதருங்கெல்லாம் கூட சொன்னாங்க, ஏன் நீ உன் வைஸ் சேர்மனுக்கு கிடைக்கிது பணம் எல்லாமே வருது, உனக்கு ஏன் நீ அதை வேணான்னு சொல்கிற, நீ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்க. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பணத்துக்கோசம் நம்ம இல்லை சார், மக்கள் பணியாற்றோம், மக்கள் நம்மளை நம்பி வாக்களிச்சிருக்கேன், அதனால் மக்களுக்காக செய்யணும்னு. அதுக்கப்புறம் தலைவர் சொன்னதுனால திமுக கூட நான் போயிட்டேன். திமுக கவுன்சிலருங்களாம் ஒரு இடம் தங்க வச்சாங்க ஈசிஆரில், அங்கே ஹோட்டலுக்கு நானும் போய் இருந்தப்போ தலைவர் பஞ்சாயத்து அதான் பிடிஓ ஆஃபீஸில் நாளைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது, சேர்மன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு, ஒன்றிய குழு தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாளைக்கு நடக்க போகுதுன்னா இன்றைக்கி என்னை வந்து பார்க்குறாரு அமைச்சர் பார்த்து சொல்கிறாரு, இதுமாரி தம்பி காங்கிரஸும் ஒன்று ஜெயிச்சிருக்கு, அதனால் காங்கிரஸும் கேட்குது, அதனால் உங்கள் 2 பேருக்கும் நான் தர முடியாது, நான் திமுகவுக்கு தரப்போகிறேன், வைஸ் சேர்மன் நான் திமுகவுக்கு தரப்போகிறேன், அதான் நீங்கள் என்ன தப்பாக நினைக்காதீங்கன்னு சொன்னேன். நான் என்ன பண்ணேன்னா உங்களை நம்பி நான் வந்தேன், வைஸ் சேர்மன் தான் நான் நான் போய்ட்டு கொஞ்சம் மக்களுக்கு எதனா நல்லா செய்யணும் தான் நான் இது பண்ணேன். நான் சுயேட்சையாக நின்று இருக்கிறேன், உங்களுக்கு தெரியும் சீட்டும் நீங்கள் தரல கூட்டணி இதுவாக, நான் ஜெயிச்சு மக்களுக்கு செய்யணும்னா நீங்கள் என்ன அது அப்புறம் நான் போய் தலைவரை சந்தித்தேன், அண்ணன் திருமாவளவன் அவர்களை சந்தித்த உடனே தலைவர் வந்து அவர் அமைச்சரோட பேசினார். அமைச்சர் என்ன சொல்லிட்டாரு, இதுமாரி காங்கிரஸும் கேட்குறாங்கண்ணா நீங்களும் கேட்குறீங்க, என்னால் கொடுக்க முடியாதுண்ணா, எஸ்சியிலே 4 பேர் தான் ஜெயிச்சிருக்கீங்க, டிஎம்கே சைடா 4 பேர், அதில் இவருக்கு கொடுக்க முடியாது அவருக்கு கொடுக்க முடியாது, அதனால் நான் என்ன திமுகவுக்கு ஒரு ஆள் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணிட்டேன். ஓகே, டிமாண்ட் பண்ண ஒன்றுமே தலைவரால் எதுவுமே பேச முடியல. என்னப்பா பண்ணுறதுன்னு என்னை கேட்டார் தலைவர், நீ என்னப்பா சொல்கிறேன்னு. அண்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன், நான் கூட்டணி தர்மம், நீ போய் திமுகவுக்கு வாக்களிச்சுட்டு வான்னு சொன்னார். மறுநாள் அதே மாதிரி நான் திமுகவுக்கு போயிட்டு வாக்களித்தேன். திமுக சார்ந்த கருணாநிதியும் ஏடிஎம்கே சார்ந்த சுயேட்சை வேட்பாளர் எல்லம்மாளும் போட்டிட்டாங்க. இதில் 8க்கு 8 திமுககாரர் 2 பேர் மாற்றி வாக்களிச்சிட்டாங்க. ஓகே, யாருக்கு? அதிமுகவுக்கு. ஓகே, 8க்கு 8 மொத்தம் 16 கவுன்சிலரில் 8 பேர் திமுகவுக்கும் 8 நான் வந்து திமுகவுக்கு வாக்களித்தேன்.
8 பேர் வந்து 2 பேர் மாற்றி ஏடிஎம்கேக்கு வாக்களிச்சிட்டாங்க. அதான் எல்லா மக்கள் வாக்களிச்சிட்டாங்க. அப்படியே ஃபைனல் ஆயிடுச்சு. ஃபைனல்னால் நடுவில் இதுவாகிடுச்சு, ட்ரா ஆன மாதிரி ஆயிடுச்சு. ட்ரா ஆனோடனே குலுக்கல் முறை தேர்ந்தெடுத்தாங்க. ஓகே, குலுக்கல் முறை தேர்ந்தெடுத்த உடனே எல்லாம் மால்ன்று சீட்டு எழுதியும் கருணாநிதி என்று சீட்டு பேர் எழுதியும் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்க சொல்லி அந்த எல்லா மால் தான் எடுக்க சொன்னார். வீடியோ எடுத்த உடனே கருணாநிதினு வந்துச்சு பேர். கருணாநிதி வெற்றி பெற்றார். அதனால நானும் எனக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம வாக்களிச்சு நம்ம கருணாநிதி வெற்றி பெற்றார், நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது அப்புறம் மறுபடியும் வயசு வரவனுக்கும் எங்களை பேசுறாங்க, இந்த ஒரு வாக்கனா வரலீங்க, அந்த காசு அங்கே தான் இருக்குது, நீங்க எடுத்துங்கன்னு. இல்லைங்க நான் அது மாதிரி இல்லைன்னு அமைச்சரை போய் பார்க்குறோம். அமைச்சரை போய் பார்க்குறோம். அமைச்சர் எல்லாரும் நிற்க வச்சுட்டு வண்ணாம்பரியான்னு பேசினார், திட்டினார். ஒரு சீட்டு இல்லை, ஒரு சுயேட்சா நின்னா அவனுக்கு சீட்டே தரல, ஆனால் நீங்கள் திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவங்க நீங்கள் மாற்றி வாக்களிக்கிறீங்களே, அப்போ இது எவ்வளோ பெரிய துரோகம் ஆன்ட்டு அவங்கள எல்லாரும் இது பண்ணி மறுபடியும் என்ன பண்ணார், நீங்கள் எல்லாரும் போய் கரெக்டாக வாக்களிங்கன்னு சொல்லி எங்களை எல்லாரையும் அமிச்சு நாங்கள் போய் மறுபடியும் 10 வைஸ் சேர்மன்னு 10 மாலதி போஸ்கோ என்றவர் திமுகவின் சேர்மன் வைஸ் சேர்மனாக வெற்றி பெற்றார். 10 சீட்டில் 10 ஓட்டு நாங்கள் போட்டோம். அவர் வாக்கு அவங்க 6 சீட்டு தான். அதனால் அது அப்படியே போயிடுச்சு. அது அப்புறம் ஒன்றிய சாதாரண கூட்டங்கள் நடைபெற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் அமைச்சரை போய் சந்தித்தேன். அமைச்சர் நான் சொன்னார், கருணாநிதி சேர்மன் ஒன்றிய கவுன்சிலர் கூப்பிட்டு பேசினார். பேசி எல்லாருக்கும் எவ்வளோ செஞ்சாலும் தியாகராஜ் அவர் வந்து உன்னை நம்பி வாக்களிச்சிருக்காரு, நீங்கள் அதிகமாக இவருக்கு வேலை கொடுக்கணும், அதிகமாக இவரை பார்த்துக்கணும், தலைவர் திருமாவளவன் சொன்னதால் இவர் வாக்களித்தார், அதனால் நம்ம வந்து அவருக்கு அதிகமான வேலைங்களை கொடுத்து மக்களிடம் நல்ல பேர் எடுக்கணும்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் 4 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் நான் போராடி கொண்டு தான் இருக்கின்றேன். என்ன போராட்டம்னா எங்கள் மக்களுக்கு போய் நான் எதுவுமே செய்ய முடியல சார். எப்படின்னா ஆசியாவிலேயே, தமிழ்நாட்டிலையும் ஆசியாவிலேயே 2வது தொழிற்சாலைகள் மிகுந்த ஒன்றிய ஸ்ரீபெரும்புதூர். ஓகே, ஆனால் அங்கே அதிகமான வரிகள் வருகின்றன. அதிகமான எப்படின்னா சார், கம்பெனிகளுக்கு அப்போது நாங்கள் தான் தரணும். ஓகே, தீர்மானத்தில் தான் ஏற்றுவாங்க. தீர்மானம்னா இது பாருங்க, ஒரு கம்பெனிக்கு ஒரு தீர்மானம் இருக்கும். இத்தனை இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ கம்பெனி வருது, இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ கம்பெனி வருது, இதை வந்து நாங்கள் தான் ஒன்றிய சாதாரண கூட்ட வீடியோவில் தான் தீர்மானத்தை நிறைவேற்றணும். ஓகே, அது மாதிரி ஒரு கூட்டத்துக்கு 10 கம்பெனி மேலே வைப்பாங்க. அதில் சேர்மன் அவர்கள் பேசுவார். கம்பெனியிடம் கூப்பிட்டு அவங்க மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு பேசுவார். அவருக்கு பணம் கொடுப்பாங்க. ஏன்னா இதை ஓப்பனாக சொன்னாலும் அவங்க மக்களுக்குன்னு தெரியணும் சார். இது பணம் கொடுக்க சொல்ல அவர் எல்லாத்தையுமே ஒரு 300 கம்பெனிக்கு மேலே அப்படி. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது, இந்த ஒரு கவுன்சிலருக்கு அவர் பேசுறது தெரியாது, அவர் பண்ணுற இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் கம்பெனி எவ்வளோ கொடுப்பாங்க? மினிமம் 10 லட்சம் கொடுப்பாங்க சார். கண்டிப்பாக சார், இது நான் உண்மையான இது. அப்படி என் மேலே கம்ப்ளைண்ட் இது கூட போட்டோம், என் மேலே கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கட்டும், நான் அதை நிரூபிப்பேன். ஏன்னா இது எல்லாருக்குமே போய் சேரும் சொல்லுவாங்க. 10 லட்சம் 300 கம்பெனியா? ஆமாம் சார், 300 கம்பெனி மேலே ஸ்ரீபெரும்புதூர்ல நீங்கள் ஒர்க் ஆர்டர் இதுவே இருக்குது. அவ்வளோ கம்பெனிங்க வந்திருக்குது. இவர் சேர்மன் ஆகணும். இன்னும் ஏன்னா சார்ந்த 3 பஞ்சாயத்துலேயும் 30 கம்பெனி மேலே இருக்குது. ஆனால் 5 கம்பெனிக்கு மட்டும் தான் நான் சைன் பண்ணியிருக்கிறேன், அப்போதுக்கு சைன் பண்ணிக்கிறேன். ஆனால் மீதி 25 கம்பெனிக்கு அவரே எனக்கு தெரியாமே சைன் பண்ணி பணம் உங்கள் கையெழுத்தையும் போட்டுக்கிறாங்களா? என் கையெழுத்துனா எப்படி சார் 16 கவுன்சிலரில் 10 கவுன்சிலர் போட்டால் அவருக்கு தீர்மானம் நிறைவேற்றிடும். ஓகே ஓகே ஓகே. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஏடிஎம்கே கையில் போட்டுக்கின்னு திமுக காரங்களும் செய்ய மாட்டுறாரு, எங்களுக்கு செய்ய மாட்டார், ஓட்டு போட்டவங்களுக்கு ஏடிஎம்கே அவங்கள கையில் போட்டுக்கின்னு அப்படி மீறி கேட்டால் நீ எனக்கு ஓட்டு போட்டியா, நீ பணம் வாங்கியிருந்தானே நீ போன, நீ என்ன கேட்கலாமான்னு கேட்பாரு. அதனால் அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. வந்தால் கூட அமைதியாக தான் மீட்டிங் இது பண்ணிட்டு சைன் பண்ணிட்டு போய்ட்டு வீட்டாண்டே போய் சைன் வாங்குவாங்க. ஓ, மாமன்ற இந்த கூட்டத்துக்கு கூட வர மாட்டாங்க. ஒரு 2-3 பேர் அவங்களாண்ட போய் வீட்டுக்கே போய் சைன் வாங்குற நிலைமை தான் இங்கே இருக்குது. அதை மீறி தான் நான் வந்து கேட்குறேன் சார். நான் வந்து பணத்துக்கோ இதுக்கு தெரிஞ்சேன்னா அன்றைக்கே நான் பணத்தை வாங்கி நான் போயிருப்பேன். 1 கோடி வந்துருக்கு, 1 கோடி அதுக்கு மேலே கூட ஆஃபர் வந்தது. எனக்கு சாவி எடுத்தாந்து கொடுத்தாங்க, ஃபார்ச்சுனர் கார் சாவி. நான் எனக்கு பணத்துக்கெல்லாம் முக்கியம் இல்லை, நான் ஜெயிச்சா போதுன்ற நிலைமையில் தான் அவங்க எல்லாமால் அவங்க இருந்தாங்க பணத்தில். ஆனால் அதை மீறி நம்ம வாக்களித்தோம். இப்போ எத்தனை கூட்டங்கள் இது மாதிரி 4 ஆண்டுகளே
நான் ஒரு 5-6 கூட்டங்களில் 2 பேப்பரை விட்டுட்டு தீர்மான நோட்டில் கையெழுத்து வாங்குவாங்க சார். 2 பேப்பர் எம்டி பேப்பராக விட்டுருவாங்க. அது மாதிரி நான் வந்து தீர்மானத்தில் எதுக்கு அது மாதிரி விட்டுறாங்க? பின்னாடி அவங்க ஏதிக்கிறதுனா எங்களுக்கு தெரியாமையே இது தீர்மானம், கம்பெனிங்க தீர்மானங்க, அதை அப்போ இவங்க ரோடு எங்கன்னா போட்டிருப்பாங்க. இவர் சார்ந்தவங்க பினாமிங்க ஒரு 3 பேர் இருக்கிறாங்க சார். அவர் கருணாநிதி கூட எஸ்கேபின்னு பாலான்றவர், அவர் கூடவே இருப்பார். அவர் மாவட்ட கவுன்சிலர். அது அப்புறம் ஒன்று சத்யான்னு எதுவுமே பொறுப்புல இல்லை, ஊராட்சியில் ஒரு வார்டு நம்பர் கூட கிடையாது. ஆனால் அவர் எத்தனையோ கோடி வேலை செஞ்சுட்டார். ஒருத்தர் போஸ்கோ வைஸ் சேர்மன், அவருக்கு வேலை கொடுப்பார். அவர் கேட்டால் நான் வேலையே செய்யலைன்னு சொல்லுவார். ஆனால் இது சார், இது வரையும் எத்தனையோ கோடி வில்லேஜில் இருக்குது சார். ஆனால் நாங்கள்லாம் வந்து நான் வந்து இது வரையும் 300 மீட்டர் தான் ஒர்க்கே பண்ணியிருக்கேன். ரோடு அவ்வளோதான் போட முடிஞ்சது என்னால். எனக்கு கொடுத்த வேலையை இது வரை தான் செஞ்சுருக்கேன் 4 ஆண்டில். இதுதான் என்னுடைய கேள்வியே. மக்களுக்கு நான் எதுவுமே செய்ய முடியலையே, நீங்கள் எனக்கு வேலை கொடுங்கன்னா ஊராட்சிக்கு செய்யுங்க, எனக்கு கொடுங்கன்னு கூட நான் கேட்குறேன். ஊராட்சி ரோடு போடுங்க, இது போடுங்க, என்னை மக்கள் கேள்வி கேட்குறாங்க சார். நான் உள்ளே போக முடியல. நல்லது கெட்டது தான் நான் போக முடியுது. இல்லை ஒரு இறப்போ இல்லை ஒரு திருமணமோ இல்லை நிகழ்ச்சிக்கு தான் நான் போய் மக்கள் எனக்கு நோட்டீஸ் வைக்கிறாங்க, பத்திரிக்கை. நான் அதை போயிட்டு மக்களை பார்க்குறேன், அவங்களுக்கு மொய் போன அந்த இதை ஏற்றிட்டு வரேன். வேறு என்னால் எதுவுமே செய்ய முடியல சார். அது அப்புறம் என்னால் முடிஞ்ச உதவிக்கு ஸ்கூலுங்களுக்கு பசங்களுக்கு நோட்டு புக்கு பேனா அது மாதிரி தான் இப்போ ஒரு 300 பேருக்கு போன இதில் இது பண்ணேன், என் தலைவர் பிறந்த நாளைக்கு. அது மாதிரி தான் என்னால் போயிட்டு மக்களை சந்திக்க முடியுது. என்னை கேள்வி கேட்க போன கிராம சபை மீட்டிங்கில் வீடியோ, அதாவது இன்ஜினியர் எதிரவும் மேனேஜர் எதிரவும் என்னை கேள்வி கேட்டாங்க. மேனேஜர்னே நான் சொன்னேன், பாருங்கள் சார் ரோடு போகலன்னு என்னை கேள்வி என்ன செஞ்சுன்னு கேட்குறாங்க சார் செங்காட்டில். என்னால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை தான் அந்த இது மாதிரி. இப்போ உங்களை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க. அது எப்படின்னா சார், அந்த இடத்துல திமுக ஜெயிக்கணும், நான் அடுத்த வாட்டி நான் ஜெயிக்கக்கூடாது. ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு மக்கள் இப்போவே இவன் சுவிட்சா நின்று 1000 வாக்கு கிட்ட ஜெயிக்கிறான். இவன் எதனா மறுபடியும் தலைவர் திருமாவளவன் மூலிமா ஒரு சீட்டு வாங்கி இவன் மறுபடியும் ஜெயிப்பான். அது அப்புறம் இவனை ஜெயிக்கவே விடக்கூடாது. அந்த இடத்துல திமுக ஜெயிக்கணும். ஏற்கனவே எங்கள் அண்ணன் கவுன்சிலராக ஜெயிச்சுக்கிறாரு சுவிட்சா நின்று. என் குடும்பம் அந்த இதில் நல்லா இதுவாக இருப்போம், மக்கள் பணியில் செயல்படுறதுனால எங்களையே டார்கெட். ஏன்னா இவங்க இதுவே பண்ணக்கூடாது. அதனால் திமுகவுக்கு அடுத்த வாட்டி நம்ம வாய்ப்பு கொடுக்கணும், திமுக ஜெயிக்கணுன்றதுனால தான் அவங்களுடைய இது. 3 ஊராட்சிலையும் அந்தந்த ஊராட்சி தலைவர்களாண்டு இவரே பேசுகிறாரு. யார்? சேர்மன். ஓகே, கருணாநிதி. ஆமாம், நீங்கள் அவருக்கு எதுவும் வேலை கொடுக்காதீங்க, அங்கே 30 கம்பெனி மேலே இருக்குது சார், அவர் ஸ்கிராப்போ இல்லை மேன் பவரோ வேறு எந்த பிஸ்னஸும் அவர் கொடுக்காதீங்க. அப்படி மீறி எதனா பேசினாருன்னா, மீறி வந்து எதனா இது பண்ணாரா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் அதுக்கு ஆதரவு தரேன் ஆன்றார். அதனால் என்னால் போயிட்டு இதை போய் நீங்கள் உங்கள் தலைவர்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? தலைவர்கிட்ட அதுதான் சார், தலைவர் அமலாக்கத்தை போய் முறையிட்டேன். தலைவர் எஸ்எஸ் பாலாஜி அண்ணன் எம்எல்ஏ அவர்களிடம் சொல்லி என்னை போய் அமைச்சரை பார்த்தார். நான் போய் இப்போதைக்கு ஆஃபீஸ் அந்த அமைச்சர் வீடு இருக்குல்ல சார் இல்லம், அங்கே போய் அமைச்சரை பார்த்து விட்டு அவர் என்ன சொன்னார், அப்பயே கால் பண்ணி கருணாநிதி அவர் சேர்மனிடம் பேசினார். அந்த வார்த்தை எனக்கு இன்னமும் மனசில் உறுத்தி கொண்டே இருக்குது சார். என்ன சொன்னார்? கருணாநிதி அவர் பேர் கருணான்னு தான் கூடுவார் அமைச்சர், ஏன்னா ஒன்றிய செயலாளர் அவர். ஓகே, அவர் ஒன்றிய செயலாளர் இருந்தாலும் கருணாநிதி கருணா எங்கே இருக்கு பாருங்க, இதுமாரி ஏன் தியாகு வந்திருக்கான்னா அவனுக்கு எதுவுமே இது பண்ணலை. தியாகராஜிக்கு அமைச்சர் வந்து நல்ல அமைச்சர் சார், அவரெல்லாம் நம்ம குறையே சொல்லணும். ஏன்னா அவ்வளோ இதுவாக பேசுவார், நம்மளாம் மரியாதை கொடுத்து வா தம்பின்னு தான் சொல்லுவார், தியாகுன்னு தான் சொல்லுவார். நான் கூட ஐயான்னு சொன்னேன் ஒரு வாட்டி, ஏன் ஐயான்னு சொல்கிறேன், அண்ணனு கூப்பிட்றா நீ என்னடா அவனுக்கு கூப்பிட்ற அளவுக்கு தான் நல்லா முறையாக பேசுகிறவர். அந்த முறையில் தான் நான் போயிட்டு முறையிட்டப்போ கருணா தியாகு வந்து இது பண்ணுறான், ரொம்ப மன கஷ்டமாக பேசுகிறான், அவனுக்கு என்ன ஏன் எல்லாத்தையும் செய்ய வேண்டியதானு சொன்னதுக்கு, அவனால் தானே இன்றைக்கி ஜெயிச்ச வெற்றி பெற்ற சாவர வரையும் தியாக நீ மறக்கக்கூடாதுன்னு அந்த வார்த்தை சொன்னார் சார். இன்னமும் அந்த ஞாபகம் இருக்குது. அதை சொல்லிவிட்டு அவர் என்ன சொன்னால், நான் செஞ்சிடறேண்ணா கொஞ்சம் இதுவாக இருக்குண்ணா, நான் தம்பிக்கு நான் பார்த்துறேன்னா இது வரையும் அப்படியே கடந்து போயின்னு இருக்கிறாரு கண்டி. இது வரைக்கும் எவ்வளோ சார் அவருடைய இதுவே நீங்கள் பயாட்டை எடுத்து பார்த்தா அவருடைய இதில் அதிகமாக அவர் தான் வேலை செஞ்சுருப்பார். யாருன்னா பினாமி மேலே போட்டு செஞ்சுருவார். இந்த அர்ஜென்டாவில் கூட இந்த எஸ்கேபி அவருடைய இதில் பேரில் தான் போட்டு எடுப்பார் எல்லாத்தையுமே. வில்லேஜில் பிடிஓ ஆஃபீஸில் சார் ஒரு ஜேசிபி விட்டால் கூட என்ன சார் அவன் அது சின்ன இது தான், ஒரு 50-20 சென்ட் 30 சென்ட் தான் இருக்கும். அதில் ஜேசிபி விட்டால் கூட ஒரு 10,000-20,000 ஆகும். ஆனால் 2 லட்ச ரூபா போட்டு பில் எடுக்கிறாரு. அதேமாரி உள்ள எந்த வேலை செஞ்சாலும் ரோடு போட்டது, அது அப்புறம் இப்போ ஆலோ பிளாக் கல் கூட இது பண்ணாங்க, அது ஒரு நியூஸ்லேயே வந்துச்சு. ஆலோ பிளாக் கல் போட்டதுக்கு 1.25 கோடி ரூபாய்க்கு மேலே இவங்களுக்கு வீடியோவுக்கு தெரியாமல் இந்த ஊழல் நடக்குது.
அது எப்படின்னா வீடியோ நான் கேட்டேன், நான் என்னங்க பண்ணுறது, அவங்க சேர்மன் சொல்கிறத நான் செய்ய முடியும், ஏன்னா சேர்மன் தான் ஆட்சியில் இருக்கிறாரு, அவர் சொல்கிறது தான் அமைச்சர் எல்லாமே கேட்பாங்க, அப்புறம் எனக்கு வந்து பாதிப்பு ஏற்படும், நான் அதான் நான் செய்ய என்ன பண்ணாங்க? பிளாக் என்ன ஹாலோ பிளாக் என்ன பண்ணாங்க? ஹாலோ பிளாக் சார் இப்போ பொதிச்சாங்க. எதுக்கு? ரோடு அங்கே இது உள்ள வீடியோ ஆஃபீஸுக்கு எதிராக. ஓகே ஓகே. அதில் இப்போ பேப்பரில் தினமலரில் கூட பேப்பரில் நியூஸாக வந்தது இவ்வளோ இது பண்ணிட்டாங்கன்னு. ஆனால் அதை தீர்மானத்தில் ஏற்றலை, ஆனால் அதை போட்டு பணமும் எடுத்துட்டாங்க. ஓகே. அது வீடியோ நான் கேட்டால் அது அவங்க சரியான பதிலே சொல்கிறதில்ல. அது மாதிரி தான் சார் இந்த இது வந்து ரொம்ப காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதை வந்து மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு இதை வந்து மேல் பார்வையிட்டு இவங்க மேலே ஊழல் நடந்து இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக சந்தேகம். எதனாலன்னு சொன்னால், இந்த சாதாரண கூட்டம் 15ஆம் தேதி நடைபெற்றது, திங்கட்கிழமை, இந்த மாதம் இந்த 4 நாளைக்கு முன்னால் திங்கட்கிழமை நடைபெற்றது. அதில் 22 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. எப்படின்னா அர்ஜென்ட்டா எங்களுக்கு இந்த அர்ஜென்ட்டா கொடுப்பாங்க சார், இந்த அர்ஜென்ட்டா கொடுப்பாங்க. இதில் 22 தீர்மானம் தான் இருக்கிறது. இது மாதிரி 22 தீர்மானம், இதுதான் அந்த தீர்மான நோட்டில் இருக்க வேண்டும், புக்கில் இருக்க வேண்டும். ஆனால் 2 பேஜ், இந்த ஒரு பேஜை விட்டுட்டு இந்த பேஜை விட்டுட்டு இது எதுக்கு சார் விடணும்? இது வரையும் தானே இருக்கணும் தீர்மானத்து. இது வந்து கலெக்டர் வரையும் போகுது இல்ல, பிடி ஏடி வரையும் போகுது. இந்த இது 22 தீர்மானங்களுக்கு அப்புறம் என்ன 2 பேஜ் எக்ஸ்ட்ரா இருக்குது. பேஜ் விடக்கூடாது சார். ஆமா, நான் அதனால என்ன பண்ணேன், நான் வந்து சைனே பண்ணல, இதை கையொப்புமே இடல, வருகை பதிவேட்டில் கையொப்பு விட்டுட்டு நான் வந்து ஏந்து பேசுறேன், வீடியோ கால் கேட்குறேன். ரெகுலர் வீடியோ வராதுனால ஊராட்சி வீடியோ வந்தார், முத்து கணபதின்றவர் வந்தார். அவர் வந்து ஒரு மாதம் தான் ஆகுறது. அவர் வந்தார், அவருக்காக நான் கேட்குறேன், இது வந்து தப்பான இதுங்க, இதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லைங்க எனக்கு அது தெரியல, இது ஏற்கனவே நரமுடியாக வருது, காலங்காலமாக அவங்க செஞ்சுன்னுக்கிறாங்க, இது எனக்கு தெரியலங்க, நான் இப்போ தான் வந்திருக்கிறேன், என்ன கேட்டால் எப்படிங்கன்னு. அப்படியே இருந்தால் அந்த இதை வந்து 2 பேப்பரை வந்து எடுத்துருங்க, இல்லைன்னா கோடு போடுங்கன்னு கேட்குறோம். அப்போது இல்லைங்க அதெல்லாம் கேட்குறீங்க, நான் கேட்குறேன் மீறி பேர் கேட்க முடியாது சார், ஏன்னா அவங்க இது மிரட்டுவார் இவர். அப்படி மீறி கேட்டால் யாருன்னா வச்சு பேசி அமைச்சர்ண்டா கூட பேசுவார் அவ்வளோ இது. ஏன்னா திமுக ஒன்றிய செயலாளர், ஏன்னா இப்போ எலெக்ஷன் நடக்கும்போது அவர் எல்லாருமே செய்யணும், அவர் இதெல்லாம் ரொம்ப இது சார், மனத்தால் எங்களெல்லாம் மனசளவில் நான் பாதிக்கப்படுகிறேன்னு நினச்சிங்களா, அதனால தான் இந்த இதுவெல்லாம் நான் பேசுகிறது. அது அப்புறம் நான் கேட்ட ஒன்றையும் அதெல்லாம் சொன்னாங்க, இல்லை இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இது பண்ணுறோம், அது எப்படி விடுவீங்கன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வெளிநடப்பு செஞ்சுட்டேன், வெளியே வந்துட்டேன். இந்த வந்து சரியில்லை நீங்கள் செய்கிறது, இது வந்து தப்பான இது, நீங்கள் வந்து ஊழல் செய்கிறீங்கன்னு இது மூலமாக எனக்கு தெரியுது, இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இது பண்ணாரு, நான் வெளியே இது பண்ண மாட்டேன்ட்டு 2 மாதத்துக்கு முன்னாலேயே நான் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஸ்ரீபெரும்பு ஒன்றிய கூட்டத்திற்கான 2021 நவம்பர் முதல் 2025 ஜூலை வரை உள்ள அர்ஜென்டா பதிவேடு, தீர்மான பதிவேடு ஆகிய 2 பதிவேடுகளையும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் 2005 பிரிவின்படி J2J படி ஆய்வு செய்ய தேதி குறிப்பிட அனுமதிக்குமாறு நான் வட்டார ஆட்சியரை வீடியோவை கேட்டேன். இதுவரை எனக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை சார். நான் பார்க்கலாம் சார், இதுவரை எனக்கு காட்டல சார், நானும் முறையிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நான் இது பீடிக்கும் போட்டேன், உதவி இயக்குனர் தணிக்கை அலுவலகத்துக்கும் நான் ஆர்டிஓ மூலிமா அதுதான் சார் கலெக்டருக்கு இப்போ மனு எழுதிட்டேன். ஏன்னா இப்போ நான் கேட்டு நான் இதுவாகிட்டு இப்போ இந்த தப்பு நடந்திருக்குது. இப்போ இந்த தப்பு நடந்து எனக்கு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, ஏன்னா நான் எல்லாருக்கும் நான் பதிவு பண்ணிட்டேன். இப்போ அந்த இதுக்கு எழுதிட்டு திங்கக்கிழமை நான் பர்மிஷன் கேட்டேன் கலெக்டருக்கு பார்க்கணுன்னு. அவங்க இன்னைக்கு எது வேலை நிமித்தமாக இருக்கிறாங்கன்னு எங்களுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் இருக்கிற பாசற செல்வராஜன் அவரை நான் முறையிட்டேன். இதுமாதிரி எழுதிட்டுனா அவரை பார்க்கணும், அந்த அம்மா பார்த்து நான் இந்த தப்புங்களாம் இருக்குது என்று நான் சொல்லணும், ஏன்னா எங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு நானும் பேசணும் நான் சொன்னேன். சரிப்பா நான் இன்னைக்கு கேட்டு சொல்கிறேன்னு சொன்னார். சொன்ன ஒன்றுமே கேட்டாரா, இன்றைக்கி அவங்க இல்லை, திங்கக்கிழமை காலைல 9:30 மணிக்கெலாம் நீங்கள் வந்துருங்க, கலெக்டரை பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னார். அதனால் அவர் சொல்கைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். பார்க்கலாம் சார், ரொம்ப ரொம்ப உங்களுடைய ஏன்னா இந்த இதுதான் சார், இப்போது நான் எதுவும் இவர் மேலே இதுக்கோசமோ
இல்லை அவரை நான் தப்பாக சொல்லணுமோ, இல்லை எனக்கு பணம் வேணுமெல்லாம் இல்லை சார். நான் பணம்னு நினச்சிருந்தா நான் எப்படினாலும் சம்பாதிக்கலாம். அந்த பணத்தை வாங்கி கூட இருந்திருக்கலாம். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கி நான் ஒரு வாக்களிச்சிருக்கேன். அவர் என்னால் தான் வெற்றி பெற்றாருன்னு அது எல்லாருக்கும் அவருக்கும் தெரியும். இன்றைக்கி நான் அந்த ஒரு ஓட்டு போடலைன்னா அவங்க 9 வாக்கில் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. 8 நான் ஒரு ஓட்டு அவங்களுக்கு போட்டிருந்தா அவங்களே வெற்றி பெற்றிருப்பாங்க. அதை மீறி நான் வாக்களிச்சிருக்கிறேன். எனக்கு மக்கள் பணியில் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். மக்களுக்கு நான் செய்ய வேண்டும். ஆகையால் கலெக்டர் அம்மா ஆட்சியர் அவர்கள் இதை மேல்பார்வையிட்டு இதை ஊழல் செய்தவர்களிடம் நடவடிக்கை எடுத்து இதை என் மக்களுக்காக நான் இதை பேசுகின்றேன். மக்கள் பணியாற்றுகின்றேன். இதை முறையிடுகின்றேன். மாவட்ட ஆட்சியர் இதை தலையிட்டு இதை சிறந்த முறையில் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்த பிறகும் இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.